வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 40வது போட்டி குரூப் பியில் ஆஸ்திரேலியா ஓமன் மோத போகிறாங்க. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். குரூப் ஸ்டேஜோட கடைசி போட்டி ஆஸ்திரேலியா ஆறுதல் வெற்றியோடு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆறுதல் வெற்றி தேட வேண்டியதாக இருக்குது. ஆஸ்திரேலியா ரொம்பவே ஸ்மாரான கிரிக்கெட் ரீசன்ட் டேஸில் விளையாண்டுட்டு இருக்காங்க. கடந்த 9 போட்டியில் ஒரே ஒரு வெற்றி இந்த வேர்ல்ட் கப்பில் அகெயின்ஸ்ட் அயர்லாந்து ஜெயிச்சது மட்டும்தான். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியா தொடர்ந்து ஜெயிக்கிற மாதிரி இப்போ ஏதோ தோக்குற மாதிரியும் நினைக்க வேண்டாம். அவங்க தொடர்ந்து தோற்றுக்கிட்டு தான் வர்றாங்க. அண்ட் ரீசெண்ட் இயர்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க T20 ஃபார்மெட்டில் அப்படிங்கிறதே மைண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் தான் அப்படின்னு யோசித்தாலும் அவங்க எங்கே நல்லா விளையாண்டுருக்காங்கன்னா BBLல அந்த மாதிரி இடத்துல ஆஸ்திரேலியா கண்டிஷனில் தான் அப்படின்னு ஒத்துக்கணும். அண்ட் இந்த கண்டிஷனில் எல்லா இடத்துலையும் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் ஆனால் அங்கே ஒரு கேள்வி இருக்குது. அந்த டீமும் அவ்வளோ சிறப்பாலாம் இல்லை. அண்டு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னாவே ஆஸ்திரேலியா அப்படின்ற நிலமை மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரீசெண்டாக வேர்ல்ட் கப் வாங்கும்போது மார்ஸ் வேர்ல்ட் கப் மேலே காலை வச்சு போஸ் கொடுத்தாரு. அது ஞாபகம் இருக்கும். அண்டு வேர்ல்ட் கப்பு அவங்கள தேடியே போய்கிட்டு இருந்தது. அந்தளவுக்கு அவங்களோட உழைப்பு இருந்தது. பிரில்லியண்ட்டாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி உதாசீனப்படுத்தும் போது கப்பு அவங்கள விட்டு விலகுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த வருஷம் அவங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நல்ல கிரிக்கெட் விளையாடுறவங்க, கிரிக்கெட்டை மதிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தொடர்ந்து போகுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓமன் ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த போட்டியில் ஓமன் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஷாக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அதையுமே பார்க்கணும். February 20 7 PM ஸ்டார்ட் ஆகுது. பள்ளிக்கலை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பள்ளிக்கலையில் தான் இந்த போட்டி. லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மோஸ்ட்லி மேட்ச்சுக்கு முன்னாடி ரெயின் ஹெவியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். மற்றபடி மேட்ச் முழுமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியா என்ன 11ஓட போவாங்க? கண்டிப்பாக குழப்பம் இருக்குது. குஹன்மனுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸ்டீவ் ஸ்மித் உள்ளே வந்துருவாரா? மார்ட்ரென்ஸாக ஸ்டீவ் ஸ்மித் தான் இப்போ இருக்கிற ஃபார்மில் பெஸ்ட்டாக இருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு ஸ்மித் ரொம்பவே சூப்பர் சாய்ஸ். ரொம்ப லேட்டாக வரார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். ரென்ஸா நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது அவரையே வெளியில் வச்சுட்டு மேக்ஸியை உள்ளே வச்சாங்க, அதுவே புரியல. பவுலிங்கில் பிரச்சனையா? இவ்வளோ பவுலர்ஸ் இருக்கும்போது மறுபடியும் மேக்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய தவறு பண்ணிட்டாங்க. அடிஷ்னலாக இந்த தப்பையும் பண்ணிட்டாங்க போல். அண்ட் இந்த போட்டியில் என்ன மாதிரி காம்பினேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க? குழப்பம் இருக்குது. கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். கண்ணாப்பின்னு இருக்க தான் போகுது. இந்த 15க்குள்ளே 11 இருப்பாங்க அப்படின்னு மட்டும் யோசிக்கலாம். மார்ஸு கேப்டன் லீட் பண்ணுவார் வித் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாடுறாரு. அண்ட் மார்ஸுக்கு முன்னாடி அவர் தான் கேப்டனாக. இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. க்ரீனு, டிம் டேவிட்டு, இங்கிலீஷு, மேக்ஸ்வெல்லு, ஸ்டோயினிஸு, கொன்னலி, பேர்லெட், இன்னும் சொல்லப்போனால் எல்லிஸ். இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஸ்லோ நேச்சரில் எவ்வளோ தூரம் விளையாடுவாங்க அங்கே ஒரு கேள்வி வருது. அண்ட் விக்கெட் டேக்கிங் பேஸில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு ஃபீலும் இருக்குது. நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. எல்லிஸ், பேர்லெட்டு, கொன்னலி, ஸ்டோயினிஸ் எல்லாருமே ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாங்க. விக்கெட் டேக்கிங் பேஸில் நல்லா தான் இருந்தாங்க. பட் இந்த சீசனில் விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆப்போனன்ட்ஸ்க்கு எகென்ஸ்டாக. அண்ட் ஜாம்பாவோட பவுலிங் இன்னுமே பெட்டராக எதிர்பார்க்குறோம். குஹன்மன், ஸ்டீவ் ஸ்மித், ரென்ஸா அண்ட் வாசியஸ்க்கான வாய்ப்பு இருக்குமா பார்க்கணும். ஓமன் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்மாரான கிரிக்கெட் தான். சுக்லா ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டார். அண்டு அமீர் கலீம் ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டார். பவுலிங் பேஸ்லேயே சில நேரங்களில் கன்சிடரபுளாக இருக்கார். சட்டின்தட்டை எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். ரமணன்டி எதிர்பார்த்தோம் வார்மப்பில் நல்லா விளையாண்ட மாதிரி அடுத்தடுத்து இருக்குன்னு. ஸோ அங்கே அவ்வளோவா இல்லை. சஃபியான் முகமது ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டார். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ணார். ஷக்கீல் ஒரு போட்டியில் சூப்பராக பண்ணார். ஸோ இந்த மாதிரி 1, 2 அப்படிங்கிற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால தான் ஓமன் இந்த சிறப்பாக பண்ணலை அப்படின்னு சொல்லணும். ஜெய் ஒடேரா, ஜானு, சொனவலே அண்டு வசீம் அலிக்கான வாய்ப்பு இருக்கும். வசீம் அலிக்கு ஆரம்பத்தில் வாய்ப்புகள் கொடுத்தாங்க. பவுலிங் பேஸ்லேயே இருந்து வீசினார். நல்லா ஆல்ரவுண்டர், டாப் ஆடலை. பட் தொடர்ந்து அவ்வளோவா நல்லா இல்லை. சொனவலைக்கு முதல் போட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஜான் ஒரு சில போட்டிகளில் அண்ட் அவருமே பெருசாக பண்ணலை. பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 11ங்கிறது எதிர்பார்ப்பு. மாற்றம் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பெஞ்ச் பிளேயர்ஸ் ரொட்டேஷன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க. இது ஆறுதல் வெற்றிக்கான நேரம் அப்படின்றதுனால ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுலேயும் தோக்குறாங்கன்னா ரொம்ப மோசம்னு தான் சொல்லணும். அண்ட் ஓமனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. இந்த டீமில் செலெக்ஷன் பேஸில் யோசித்தா ஷக்கீல் ஒரு இடத்துல யோசிக்கணும். ரைட் ஹேண்டர்ஸாக வர்ற மாதிரி இருந்தால் ஸோ அவர் கொஞ்சம் பவுலிங்கில் நல்லா பண்ணுவார். நியூ பால் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அண்டு இங்கே சஃபியான் நல்லா பண்ணிகிட்ருக்காரு.
ஆமீர் கலாம் பவுலிங் பேஸில் வருவார் அண்ட் பேட்டிங் பேஸ்லையும் வருவார். சுக்லா விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ பாசிபிளாக விக்கெட் கீப்பிங்காக மிர்சாவா இல்லை சுக்லாவானா சுக்லா தான் நல்லா பண்ணுவார். ஸோ அதனால் அவர் இருப்பார். அண்டு ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ஹிட்டிங் இவங்க 4 பேர் தான் கன்சிடரபுளாக இருக்காங்க. ஸோ ஃபைசல் சில நேரங்களில் ஓகே, சில நேரங்களில் ஆஸ்திரேலியா கொஞ்சம் பேட்டிங் இனிஷியலாக கொடுத்தாங்கன்னா ஃபைசல் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் விக்கெட் எடுக்கலாம், அப்படி தான் சொல்லணும். சின்ன கன்சிடரேஷனில் இருக்கிற இடத்துல நம்ம ஃபைசல், நதீம் கான், ஜித்தேன் ரமணண்டி, முகமது நதீம், எக்ஸ்பீரியன்ஸ் முகமது நபீம், ஸோ இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஜட்டீண்டர் சில நேரங்களில் விளையாடுவார், பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபெயிலியர் ஆகிறத ஷோ பண்ணுறதை பார்க்குறோம். அண்ட் கண்டிஷன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓப்பனர்ஸ் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியும், லேட்டாக தான் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ அந்த பேஸில் வேணால் சட்டின்றதை கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க 4 மெம்பர்ஸ் டீசென்ட் சாய்ஸு ஓமன்லேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஆஸ்திரேலியா சைடு காம்பினேஷனை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். க்ரீன் டாப் ஆர்டரில் டீசெண்டாக விளையாடுற ஸ்பின் கண்டிஷனில், பட் போன பட்டியில் அப்படி இருந்துமே அவரும் ஃபெயிலியர் தான். டிம் டேவிட்டை எதிர்பார்த்தாங்க, நம்பர் 4க்கு ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு ஃபினிஷர் தான், எதுக்கு அங்கே போக வச்சாங்க அப்படின்னு புரியல. ஏன்னா நம்பர் 4 நம்பர் 5ல் நல்லா விளையாடுறவங்க, கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுற பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர். ரென்சாலாம் அந்த இடத்துல பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் அது பிபிஎல்லையாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல்லையாக இருக்கட்டும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவரை ஏன் டவுன் பண்ணாங்க, அவரை ஏன் போன போட்டியில் வெளியில் எடுத்தாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ எனிவே கொன்னலி மாதிரி ஆட்கள் டாப்பில் நல்லா விளையாண்டுருக்காங்க, அவங்கள அனுப்பியிருக்கலாம். ஸ்டோயினிஸ் டாப் ஆடலில் டீசனாக விளையாண்டுருக்காங்க, அவங்கள அனுப்பியிருக்கலாம். ஸோ ஓவராலாக ஃபினிஷரை முன்னாடி அனுப்ப பார்த்தாங்க, அது பெரிய சக்ஸஸாக அமையலை. ஒரு சில போட்டிகள் மட்டும்தான் மார்ஸ் அண்ட் ஹெட்டு நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களுமே ரீசெண்டாக ஃபெயிலியர்ஸ் ஷோ பண்ணுறாங்க. எனிவே ஸ்டோயினிஸ் ஒரு நல்ல சாய்ஸை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அவர் அந்த சக்ஸஸை தொடர்ந்து கொடுப்பாருன்னு நம்புகிறேன். கம்ரான் கிரீன் ஒரு டீசன்ட் சாய்ஸு. அண்டு ரிஸ்கின்னு பார்க்கும்போது ஹெட் அண்ட் மார்ஸு. ஸோ முன்ன மாதிரி பெரிய பெரிய இன்னிங்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வரமாட்டேங்குது, இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ ஓமன் அப்படின்றதுனால அந்த ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில். மேக்ஸி எதுவும் பவுல் பண்ணுவாரா, சொல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, பேக் ஹெண்டில் கொஞ்சம் பவுல் பண்ணால் அந்த இடத்துல யோசிக்கலாம். இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்கி சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பவுலர் சைடு ரிஸ்கி சாய்ஸுக்கு சில பேரை ட்ரை பண்ணலாம். குறிப்பாக ஜாம்பாவை ட்ரை பண்ணலாம். இந்த கண்டிஷன் ஸ்பின் ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி எல்லிஸ் வேரியேஷனில் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவோட பவுலர் சைடு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம், பேட்டர் சைடும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். டாப் ஆட பேட்டர்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அதனால் டாப் 3 கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணால் தப்பில்லை. ரிஸ்கி பிளேயர் சாய்ஸுக்கு ஸோ இந்த சைடு ஃபைசலை வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ அதே இடத்துல இந்த சைடு கூப்பர் கொன்னலிக்கு ஏதோ இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம், யங்ஸ்டர், ஸோ முக்கியமான இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வேணால் கூப்பர் கொன்னலிக்கு ஒரு வாய்ப்புன்னு யோசிக்கலாம். டிம் டேவிட்டை கொஞ்சம் குறைவாக பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதே நம்பர் 4ல் இருந்தால் அவர் ஒரு நல்ல சாய்ஸ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவர் ரிஸ்கி பிளேயராக பிக் பண்ணலாம். இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார், கொஞ்சம் பில்ட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பாக ஃபினிஷிங் ரோல் கொடுத்தா பெஸ்ட்டாக பண்ணி நிறைய நேரத்தில் பார்த்துருவோம். ஏன் கொஞ்சம் மேலே அனுப்புனாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியல. அண்ட் ஓவராலாக இன்றைக்கி ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.